ஜெய் வாராகி, என் அன்பு குழந்தையே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நபர் இருக்கிறார். அவரால் தான் உனக்கு பிரச்சனை என்றே தெரிகிறது. ஆனாலும் விட்டு விலகவும் முடியாமல், அவரை விடவும் முடியாமல் நீ தவிக்கிறாய். என்னுடைய தங்கமே, உன் வாழ்க்கையில் யார் உனக்கு எதிரி? யாரால் நீ இந்த நிலைமைக்கு வந்தாய்? எப்படிப்பட்ட இருந்த உன்னுடைய வாழ்க்கை இவ்வளவு மோசமாக போனது? அனைத்துமே உனக்கு தெரியும். ஆனால் எதற்காக உன் அன்பை நீ தேவையில்லாத நபர்கள் மீது காட்டி இப்பொழுது கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாய்? ஒன்று அனைவரும் தெரிந்து கொள்ளுங்கள், அன்பை எல்லோர் மீதும் காட்டலாம் என்ற ஒரு விஷயம் இல்லை. ஆனால் யார் மீது காட்டலாம், யார் மீது காட்டக்கூடாது, இப்படியெல்லாம் இருக்கிறது. அதை பார்த்து காட்டுங்கள். ஏனென்றால் ஒருவர் மீது அன்பு வைத்து விட்டால் அதை எடுப்பது மிகவும் கஷ்டம். ஆனால் சிலரோ அன்பு வைத்த மாதிரி பேசி பழகி திரும்பவும் விட்டு விட்டுத்தான் போகிறார்கள். அது ஒரு மாதிரி. நீ உண்மையான அன்பை வைக்கிறாய் எல்லார் மேலேயும். அவர்கள் தப்பே செய்தாலும் அதை உன்னால் ஏற்றுக்கொண்டு அவர்களை விட்டு பிரியும் மனம் வரவில்லை. என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கும் பாதி பேர் துரோகிகள் தான். நீ ஏதாவது முன்னுக்கு வந்து விடுவாயோ? காலங்கள் உன்னை பெரிய இடத்திற்கு கொண்டு வந்து விடுமோ? நீ வணங்கும் தெய்வம் உன்னை பெரிய இடத்திற்கு கொண்டு வந்து விடுமோ என்று எண்ணி எண்ணி நீ இதை செய்யாதே அதை செய்யாதே என்ற வார்த்தையை உனக்கு செய்யாதே, உன்னால் முடியாது, நீ தவறான பாதையில் போய்கொண்டு இருக்கிறாய் என்று நான் நினைக்கிறேன் என்று சொல்லி நிறைய விஷயங்கள் உன்னை தாழ்த்திதான் பேசுவார்கள். எவன் உன்னை தாழ்த்தி குறையாக பேசுகிறானோ அவன் நிச்சயமாக நல்ல உறவாக இருக்காது. நீ தோல்வியே அடைந்தாலும் இந்த முறைதானே, பரவாயில்லை, அடுத்த முறை பார்த்து இந்த வேளையில் ஜெயித்து விடலாம் என்று உனக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கிறான் பார். அவன்தான் உனக்கு உண்மையான உறவு. அவன் ஒருவனாக இருந்தாலும் அவனை மனமாற நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் உன்னை சுற்றி இருக்கும் நபர்களோ நீ எப்பொழுது கீழே விழுவாய், எப்பொழுது பார்த்து சிரிக்கலாம் என்று தான் நின்று கொண்டு இருக்கிறார்கள். அந்த அளவுக்கெல்லாம் நான் விட்டுவிட மாட்டேன். இதற்கு முன்பு நடந்ததை பற்றி யோசிக்காதே, இதற்கு அப்புறம் நடப்பதை பற்றி மட்டுமே நான் சொல்கிறேன். இதற்கு பிறகு நீ கீழே விழுவாய், அவர்கள் எல்லாம் பார்த்து சிரிக்கலாம் என்று நினைக்கிறார்கள் பார். அவர்களுக்கெல்லாமே அவர்கள் கீழே விழுவார்கள், அவர்களை பார்த்து நீ சிரிப்பாய். இதுதான் நடக்கும். நீ இதற்கு மேல் கவலைப்படுவது வீண். அடுத்தவர்கள் என்னை பேசிவிட்டார்கள், அடுத்தவர்கள் என்னை பார்த்து சிரித்து விட்டார்கள், இப்படியெல்லாம் சொல்வது வீண். அவரவர்கள் எப்படி தண்டனை கொடுக்க வேண்டுமோ அப்படி தண்டனை கொடுத்து அவர்களை ஒரு இடத்தில் நான் அமர வைப்பேன். இந்த வாராகியை பற்றி உனக்கு தெரியாதே, இனி தெரியும் பார். இனி எல்லாமே நான் பண்ணும் வேலைகள் தான். தைரியமாக இரு, சிரித்தபடி இரு, அழாதே. இனி நீ அழக்கூடாது. உன்னை அழ வைத்தார்கள் பார், அவர்கள் அழுவார்கள், நீ சிரித்து கொண்டே. உனக்காக நான் இருக்கிறேன் எப்பொழுதும். ஜெய் வாராகி.